Hi friends, வணக்கம் and welcome to ALV Creations. இந்த வீடியோல இந்த பட்டு பாவாடை மெட்டீரியல்ல 1 year பேபிக்கு ஃப்ராக் எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ஃப்ராக் அளவுக்கு தான் ஸ்டிச் பண்ண போறேன். ஸோ இந்த ஃப்ராக்ல இருந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். ஃப்ராக்கை திருப்பிட்டு மெஷர்மெண்ட் எடுக்கலாம். ஃபுல் லென்த் மெஷர் பண்ணிக்கலாம். இந்த நெக்குக்கு மேலே ஷோல்டர் கிட்ட இருந்து இந்த இடத்துல வச்சு ஃபுல் லென்த் மெஷர் பண்ணிக்கலாம். 21 inches இருக்கு. அப்படியே பார்க்கும்போது வெயிஸ்ட் அளவு 8 inch இருக்கு. செஸ்ட் அளவு இந்த தையல்ல இருந்து அந்த தையல் வரைக்கும் மெஷர் பண்ணிக்கலாம். 11 inches இருக்கு. அங்கிருந்து அப்படியே ஹார்மோலையும் மெஷர் பண்ணிக்கலாம். 0லேருந்து 4.5 inches இருக்கு. நெக்ஸ்ட் இடுப்பளவு ரெண்டு பக்கமும் தையல்ல இருந்து வச்சு மார்க் பண்ணிக்கலாம். 10 inch இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தையலுக்கு அப்புறம் கிளாத் உள் பக்கம் திரும்பி இருக்கு. ஸோ ரெண்டு பக்கம் தையல் வரைக்கும் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். 8 inches இருக்கு. அதில் வந்து ஷோல்டர் ரெண்டு பக்கமும் 1.25 inch இருக்கு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக 1.25 inch இருக்கு. இங்கேயும் 1.25 inch இருக்கு. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 inch இருக்கு. ஸோ டோட்டலாக 8 inches. இப்போ எடுத்த இந்த அளவில் ஒரு ஃப்ராக் ரெடி பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். வித் 44 inches இருக்கு. பாடி வித் 26 inches இருக்கு. ஸ்கர்ட்டுக்கு 12.5 inch எடுத்துக்கிறேன். கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு 1/2 inch விட்டுட்டேன். ஸோ நமக்கு 12 inch தேவை. ப்ளஸ் சீம் அலவன்ஸ்க்கு ஒரு 1/2 inch. அண்ட் இது வந்து டக்கு பிடிக்கிறதுக்காக 3 inch. இந்த பார்ட்டில் நம்ம ஸ்லீவ்ஸ் அண்ட் நெக்கில் டிசைன் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கர்ட்டோட விட் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு தேவையான மாதிரி நம்ம லைனிங்கில் கட் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா 22 inches. இது வந்து நம்ம மடிச்சு தைக்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 22 inches அகலத்துக்கு தேவையான மாதிரி நம்ம எப்படி வந்து லைனிங் மெட்டீரியலை கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 meter கிளாத் ரெண்டாக மடிச்சிருக்கு. பாடிக்கு தேவையான கிளாத் மார்க் பண்ணிக்கலாம். 8 inch லென்த்து எக்ஸ்ட்ரா 1 inch சேர்த்து 9.5 inchக்கு மார்க் பண்ணி இந்த பீஸை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கிளாத்தையும் மடித்து வச்சுருக்கேன். அதே மாதிரி இதுவாக ரெண்டாக மடிஞ்சிருக்கேன். இந்த மெயின் மெட்டீரியல் என்ன அளவோ அதை 3ஆக டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 22 inches 3ஆல் டிவைட் பண்ணால் ரஃபாக நம்ம 7.5 inches ப்ளஸ் 1 inch சீம் அலவன்சஸ். ஸோ டோட்டலாக 8.5 inchக்கு இந்த கிளாத்தை 3ஆக டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக நமக்கு 6 பீஸ் கிடைக்கும். ஸோ ஃப்ரண்ட்டுக்கு 3 பீஸ், பேக்குக்கு 3 பீஸ்னு நம்ம வச்சுக்கலாம். டக்குக்கும் சேர்த்து இங்கே மார்க் பண்ணோம். ஸோ இந்த அளவுக்கு நமக்கு எடுத்துக்கணும். கீழே இருந்து ஒரு 1 inchக்கு மேலே வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம். கீழே இருந்து 7.5 inchக்கு மார்க் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் சீம் அலவன்ஸ்க்கு சைடில் 1/2 inch இருக்கு. மேலே வந்து ஃபஸ்ட்டு சென்டரை மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ராக்கோட இடுப்பளவு 10 inch இருந்தது. ஸோ அதை 3ஆக டிவைட் பண்ணால் 3.5 inch. ஸோ சென்டர்லேருந்து 3.5 inch மார்க் பண்ணிவிட்டு சைடில் சீம் அலவன்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். கிராஸ் லைன் மார்க் பண்ணி இந்த பீசஸை கட் பண்ணிக்கலாம். ஆறு பீஸ்லேயும் நல்ல பக்கம் மேல் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ நம்ம எல்லாத்தையும் ஜாயின் பண்ணணும். நல்ல பக்கம் ஒன்று ஒன்று ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு எல்லா பீசஸையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணும்போது கீழ்ப்பக்கத்துலேருந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு மேல் தையலும் போட்டுக்கலாம். ஸ்கர்ட்டில் கீழே மட்டும் மடித்து தைச்சிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் பாடிஸ் கட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அகைன் இன்னும் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஓப்பன் சைடில் ஜிப் அட்டாச் பண்ணுறதுக்காக 1/2 inch விட்டுருக்கேன். அதை இந்த மாதிரி மடிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு மேலே சீம் அலவன்சஸ்க்காக 1/2 inch மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் 8 inches, அதில் பாதி 4 inches மார்க் பண்ணிக்கிறேன். ஆஃப் ஷோல்டர் 1.25 inch அதையும் மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் ரெண்டு சைட்லேயும் 1/4 inch சீம் அலவன்சஸ்க்காக மார்க் பண்ணிக்கிறேன். இந்த லைன்லேருந்து வச்சு ஹார்மோல் 4.5 inch மார்க் பண்ணிக்கலாம்.
செஸ்ட் 11 inches, அதில் பாதி 5.5 inch மார்க் பண்ணிக்கிறேன். வெயிஸ்ட் 10 inch, அதில் பாதி 5.25 inch மார்க் பண்ணிக்கிறேன். சீம் அலவன்சஸ் 1 inch மார்க் பண்ணிக்கிறேன். ஹார்மோல் ஷேப் ட்ரா பண்ணும்போதே இந்த இடத்துல நமக்கு 1/4 inch இருக்கு. அதுவே சீம் அலவன்சஸ்க்கு போதுமானது. ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இடுப்பில் 1/2 inchக்கு ஷேப் பண்ணிக்கலாம். பேக் நெக் 1 inch மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் நெக் 3 inch அதையே மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் ஸ்லோப் மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் ஹார்மோல் ஷேப் பண்ணிக்கலாம். இதே அளவுக்கு மெயின் பீஸில் கட் பண்ணிக்கலாம். இந்த கிளாத்தோட அளவு 26/20 சைஸ்க்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் பாடி கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பேக் பாடிஸ் கட் பண்ணிக்கிறேன். இந்த பார்டர் பீஸை ஸ்லீவ்ஸ்க்கும் போட்லி பட்டன்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மீதி இருக்க கிளாத்தை பேக் ரோப்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு இன்னுமே கொஞ்சம் லென்த்தான கிளாத் யூஸ் பண்ணலாம். இப்போ என்கிட்ட இருக்கிற கிளாத் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் 24 inch லென்த்தில் 2 கிளாத் எடுத்துக்கலாம். எல்லா பீஸையும் ஜாயின் பண்ணி சைடில் ஷேப் இருக்க மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது 2 கட் பண்ணிட்டு திருப்பிக்கிட்டா ரோப்ஸ் ரெடி ஆகிடும். ரெண்டு ரோப்பையும் இதே மாதிரி ரெடி பண்ணி அயன் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்லீவ்க்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஃப்ரண்ட் நெக்குக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த 2 பீஸையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு பக்ரம் ஷீட்டில் ஃப்ரண்ட் நெக் டிசைன் பண்ணிக்கலாம். இதை அப்படியே வச்சு நம்ம அயன் பண்ணும்போது இது ஒட்டிடும். அகைன் இது இந்த மாதிரி மடித்து அயன் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பீஸோட நல்ல பக்கத்தில் இது இந்த மாதிரி வச்சுக்கலாம் சென்டரில். இது மேலே லைனிங்கோட ராங் சைட் ஃபேஸ் பண்ணியிருக்க மாதிரி வச்சுருக்கேன். நெக்கில் ஸ்டிச் பண்ணியாச்சு. இதை கட் பண்ணிவிட்டு திருப்பிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு போட்லி பட்டன்ஸ் ரெடி பண்ணிக்கிறேன். ஷோல்டர், ஆர்ம் ஹோல், வேஸ்டில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இந்த போட்லி பட்டன்ஸை நெக்கில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு. இதுதான் ஃப்ரண்ட்டுக்காக கட் பண்ண பீஸ். பட் நான் வந்து பேக் பீஸில் ஃப்ரண்ட் நெக் டிசைன் பண்ணிட்டேன். ஸோ இதை மாதிரி ஃப்ரண்ட்டில் நம்ம வந்து டிசைன் பண்ணணும். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க பார்டர் பீஸை வேஸ்ட்டில் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இருக்கிற பீஸெல்லாம் சேர்த்து அட்டாச் பண்ணிக்கிறேன். அட்டாச் பண்ணியாச்சு. எக்ஸஸாக இருக்கிறத ட்ரிம் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பேக் பாடிஸ் ரெடி பண்ணிக்கலாம். ரெண்டுத்தோட நல்ல சைடும் ஒன்று ஒன்று ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். எக்ஸஸாக இருக்கிறத ட்ரிம் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பாடிஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டா சரியாயிடும். இதை அயன் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஃப்ராக்கில் இருக்கிற மாடல் ஸ்லீவ் தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃப்ராக்கே வச்சு அதுலேருந்து அப்படியே மெஷர்மெண்ட் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். இதுக்குமே இன்னும் கொஞ்சம் பெரிய கிளாத்தாக யூஸ் பண்ணலாம். பட் இதில் இருக்கிற கிளாத் இவ்வளோ தான், அதனால் நான் இதை யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட கிளாத் அதிகமாக இருந்தால் நீங்கள் இந்த அளவு கிளாத் எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கத்துலேயும் இது மாதிரி குட்டி குட்டி சுருக்கம் வச்சு தைச்சிக்கலாம். இதே மாதிரி ரெண்டு ஸ்லீவையும் ரெடி பண்ணிக்கலாம். இந்த பார்டர் பீஸை ஸ்லீவ் எண்டில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்லீவ்ஸ் ஜாயின் பண்ணி மேல் தையல் போட்டுக்கலாம். பாடி மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். வெயிஸ்டில் 10 இன்ச், செஸ்ட்டில் 11 இன்ச் மார்க் பண்ணி சைடில் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் ஜாயின் பண்ணிவிட்டு மேலே ஒரு தையலும் போட்டுக்கலாம். ஸோ தட் நமக்கு ஓவர்லாக் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. நெக்ஸ்ட் நம்ம ஸ்கர்ட் கூட இதை ஜாயின் பண்ணணும். இதை வந்து 4 டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை சென்டரில் வச்சுட்டு எவ்வளோ மேக்ஸிமம் முடியுமோ குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் வச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணியாச்சு. ரெண்டு சைட்லையும் இந்த மாதிரி நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணிக்கணும். இது கூட அப்படியே நம்ம லைனிங்கும் சேர்த்து ஜாயின் பண்ணிடலாம். பொதுவாக இந்த மாதிரி பட்டுப்பாவடையில் ப்ளீட்ஸ்லாம் வைக்கும்போது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து லைனிங்கில் ப்ளீட்ஸ்லாம் இல்லாமல் ஸ்ட்ரெயிட் பீஸாக ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த லைனிங்கையும் இதே மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எக்ஸஸாக இருந்த லைனிங்கை இந்த மாதிரி குட்டி குட்டி ப்ளீட்ஸ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு பேக்கில் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஜிப் அட்டாச் பண்ணிக்கலாம். மேலேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் ரஃபாக. இந்த லைனிங்கை தனியாக ஜாயின் பண்ணிவிட்டு பாவாடையை தனியாக ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் கூட நம்ம ஜிப்பு ஜாயின் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஜிப் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கிறேன்.
ஸோ ஜிப் இந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இன்னொரு பக்கத்தை கரெக்டாக நம்ம மார்க் பண்ண இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். பேரலாக இந்த சைட்லையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஜிப் அட்டாச் பண்ணியாச்சு. ஃபைனலாக ஸ்கர்ட்டையும் லைனிங்கும் தனித்தனியாக ஜாயின் பண்ணிக்கலாம். தேவையான லென்த்து மார்க் பண்ணிவிட்டு டக்கை பிடிச்சிக்கலாம். ஸோ நம்ம 3 இன்ச் இங்கே குறைக்க போகிறோம். ஜஸ்ட் அப்படியே நம்ம மார்க் பண்ணிவிட்டு மேலே அப்படியே ஒரு தையல் போட்டுக்கலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி மடித்து அந்த லைன் மேலே அப்படியே தையல் போட்டாலே போதும். ஸோ நமக்கு பிரிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸ்டிச் பண்ணியாச்சு. இங்கே தையல் போட்டதே தெரியல. ஸோ ஃப்ராக் பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இந்த சைடு ரோப்பை வந்து நம்ம பாடி சைடில் ஜாயின் பண்ணும்போதே அதையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணியிருக்கணும். நான் மறந்துட்டேன். ஸோ இப்போ மறுபடியும் தையல் பிரிச்சுட்டு இதை ஜாயின் பண்ணியிருக்கேன். லைனிங்கோட லென்த்தும் பாவாடைக்கு கரெக்டாக இருக்குது. பட் வேணும்னா நம்ம இன்னும் ஒரு 1 இன்ச் மடித்து கூட தைச்சிக்கலாம். பாவாடையில் டக்கு பிரிக்கும் போது இதையும் பிரித்து விட்டுக்கலாம். இடுப்புலையும் மேலே ஒரு முறை ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த டக்கு கூட மேலே ஒரே தையல் தான் போட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பிரிச்சுட்டு ஃபுல்லாக பிரித்து விட்டுட்டா டக்கு பிரிஞ்சிடும். நார்மல் மிஷினில் ஜிப்பு ஸ்டிச் பண்ணால் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அது தெரியாமல் இருக்கணும்னா உள்பக்கம் வந்து கையிலேயே நூலை வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். தள்ளி தள்ளி ஸ்டிச் பண்ணிக்கலாம். எல்லோ கலர் த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணதுனால லைட்டாக தான் இருக்குது. பட் இது வந்து வெளிப்பக்கம் தெரியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ இந்த பக்கம் வெளியில் தெரியாது. ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். பட் இது ஆப்ஷனல் தான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். See you all in my next video. Have a great day.